குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். போன வீடியோவில் நம்ம வந்து அல்காரிதம் டிசைன் டெக்னிக்ஸ் வரைக்கும் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் ஒன்று நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யூனிட் 6ஓட பார்ட் 1 வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸ்பெசிஃபிகேஷன்: ஒரு ப்ராப்ளம்களை தீர்ப்பதற்கு முதலில் நாம் அந்த ப்ராப்ளம்களை தெளிவாகவும் துல்லியமாகவும் விளங்க வேண்டும். கொடுக்கப்பட்ட இன்புட் மற்றும் தேவையான அவுட்புட் மூலம் ஒரு ப்ராப்ளம் குறிப்பிடப்படுகிறது. ஒரு ப்ராப்ளமை தீர்ப்பதற்கு ஒரு அல்காரிதமை வடிவமைக்க வேண்டும். ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு அல்காரிதத்தை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். நாம் கொடுக்கப்பட்ட இன்புட் மற்றும் தேவையான அவுட்புட்டின் ப்ராப்பர்ட்டிஸ் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்புட் மற்றும் தேவையான அவுட்புட்டிற்கு இடையேயான தொடர்பை உருவாக்குவதே அல்காரிதமின் இலக்காகும். ஒரு அல்காரிதம் ஆனது கொடுக்கப்பட்ட இன்புட் ப்ராப்பர்ட்டிஸ், இன்புட் மற்றும் தேவையான அவுட்புட், அதாவது டிசையர் அவுட்புட் ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்புகளால் குறிப்பிடப்படுகிறது. எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு அல்காரிதமோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து விரும்பிய இன்புட் அவுட்புட் உறவு ஆகும். ஒரு அல்காரிதமுக்கும் யூசருக்கும் இடையே இன்புட்டுகளும் அவுட்புட்டுகளும் வேரியபிள் மூலம் அனுப்பப்படுகின்றன. ஒரு அல்காரிதமுக்கும் யூசருக்கும் இடையே இன்புட்டும் அவுட்புட்டும் வேரியபிள் மூலம் அனுப்பப்படுகின்றன. அல்காரிதம் துவங்கும் போது வேரியபிள்களின் வேல்யூ ஆரம்ப நிலை என்றும், அதாவது அல்காரிதம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது வேரியபிளோட வேல்யூ வந்து ஆரம்ப நிலை என்றும், அல்காரிதம் முடியும் போது, அதாவது அல்காரிதம் வந்து ஃபினிஷ் பண்ணும்போது வேரியபிளோட வேல்யூ வந்து இறுதி நிலை என்று அறியப்படுகிறது. இன்புட்டுகளின் தேவையான ப்ராப்பர்ட்டிஸ்கள் P எனவும் மற்றும் விரும்பிய அவுட்புட்டுகளின் ப்ராப்பர்ட்டிகள் Q எனவும் பின்னர் S என அல்காரிதம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அல்காரிதம் நேம்: இன்புட் டபுள் டேஷ் இன்புட் P டபுள் டேஷ் அவுட்புட் Q. இந்த ஸ்பெசிஃபிகேஷன் ஆனது அல்காரிதம் தொடங்கும் போது P-ஐ இன்புட்டாக பெற்று அது முடியும் போது அவுட்புட்டான Q-ஐ திருப்தி செய்ய வேண்டும். ஒரு டபுள் டேஷின் தொடங்கும் வரியானது, ஒரு டபுள் டேஷ் போட்டு தொடங்குது ஒரு வரி அப்படின்னா மற்ற மீதமுள்ள வரியை ஒரு குறிப்பு என்று குறிக்கிறது. கமெண்ட்ஸுடன் தொடங்கும் ஸ்டேட்மெண்ட்டுகளை கம்ப்யூட்டர் செயல்படுத்துவது இல்லை. இது யூசர்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான மேற்கோள் ஆகும். ஒரு டபுள் டேஷ் போட்டு தொடங்குறீங்க ஒரு வரியை அப்படின்னா அது மீதமுள்ள வரியை வந்து குறிப்பு என்று குறிக்கிறது. கமெண்ட்ஸுடன் தொடங்கும் ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து கம்ப்யூட்டர் வந்து செயல்படுத்தாது. ஸோ இது யூசர்கள், அதாவது அந்த கமெண்ட்ஸ் போடுறது எதுக்காக அப்படின்னா யூசர்கள் வந்து புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக மேற்கோள் ஆகும். அது அல்காரிதம்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கமெண்ட்ஸ் முக்கியமான மற்றும் பயனுள்ளதாகும். அல்காரிதம் நோட்டேஷன்: ஒரு கமெண்ட்ஸுடன் தொடங்க நாம் டபுள் டேஷ் பயன்படுத்துகிறோம். C++இல் ஒரு டபுள் டேஷ் உடன் தொடங்கும் வரி கமெண்ட் என்று குறிப்பிடுகிறது. அதாவது அல்காரிதம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது சொல்கிறாங்க. இப்போ அல்காரிதமில் ஒரு கமெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து தொடங்க போகிறீங்க அப்படின்னா நம்ம வந்து டபுள் டேஷ் போட்டு பயன்படுத்துவோம். அதே மாதிரி C++ல் வந்து டபுள் டேஷ் போடுவோம். எப்படின்னா இதில் வந்து ஹரிசாண்டலாக போடுவோம், இதில் வந்து வெர்டிக்கலாக போடுவோம். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து புக்கில் வந்து பேஜ் நம்பர் 120 கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து 6.6 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, write the specification of an algorithm to compute the quotient and remainder after dividing an integer a by another integer b. பாருங்க, இப்போ divide 22,5 and divide 15,3. அதாவது இதுக்கு வந்து என்னன்னா 4,2, இதுக்கு 5,0. எப்படி அப்படின்னா 22 5 1 5 5 2 5 are 10 3 5 are 15 4 5 are 22.
So quotient to remainder. So let A and B be the input variables. A வும் B யும் input variables. We will store the quotient in variable Q. Variable Q ல வந்து quotient-ஐயும் variable R ல வந்து remainder ஸ்டோர் பண்றோம். ஸோ அப்போ Qவும் Rவும் அவுட்புட் வேரியபிள்ஸ். A அண்ட் B ஆகிய இன்புட்டுகளின் ப்ராப்பர்ட்டிஸுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, A ஒரு இன்டிஜர் எண்ணாக இருக்க வேண்டும். ஃபஸ்ட்டு வந்து A ஒரு இன்டிஜர் எண்ணாக இருக்க வேண்டும். ரெண்டாவது வந்து இன்டிஜர் எண் மூலம் டிவைட் பண்ணும்போது மீதி கிடைக்கும். ஓகே. மற்றும் B வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஆமாம், ஜீரோவாக இருந்தோன்னா நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ B வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாது, ஏனென்றால் ஜீரோவால் வகுக்க முடியாது. ஸோ இப்போ வந்து இன்புட்டுகளோட ப்ராப்பர்ட்டிஸை நாம் குறிப்பிடுவோம். we will specify the property of the input. இப்போ பாருங்கள், இதுதான் அது. டேஷ் டேஷ் இன்புட் A என்பது ஒரு இன்டிஜர் நம்பர் அண்ட் B is not equal to 0. What is the desired relation between the input A and B and the output Q and R? அது A and B இன் இன்புட்டுகள் Q மற்றும் R ஆகிய அவுட்புட்டுகளுக்கு இடையே அவுட்புட்டுகளுக்கு இடையே உள்ள உறவு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, Q and R ஆகிய இரண்டு அவுட்புட்டுகளின் பண்புகள் திருப்தி அளிக்க வேண்டும். அதாவது QR ஆகிய இரண்டு அவுட்புட்டுகளின் பண்புகள் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து திருப்தி அளிக்க வேண்டும். அதாவது பாரு, A equal to Q into B plus R and remainder R டிவைட் பண்ணுற எண் B ஐ விட குறைவாக இருக்க வேண்டும். அதாவது 0 less than or equal to R less than or B. இந்த தேவைகளை இணைத்து தேவையான இன்புட் அவுட்புட் ரிலேஷன் என குறிப்பிடுவோம். அதாவது டபுள் டேஷ் அவுட்புட் A equal to Q into B plus R and 0 is lesser than or equal to R and R வந்து lesser than B. அதாவது கமாண்ட் என்று தொடங்கும் இன்புட்டுகள் வந்து உண்மையில் given இன்புட்டுகளின் ப்ராப்பர்ட்டி. அதே கமாண்ட் என்று தொடங்கும் அவுட்புட்டுகள் வந்து இன்புட்டுகள் அண்ட் அவுட்புட்டுகள் இடையே உள்ள உறவு ரிலேஷன். ஸோ பாருங்க, டிவைட் A, B double dash input A is an integer and B is not equal to 0 double dash output A equal to Q into B plus R and 0 is less than or equal to R less than or B. அடுத்தது ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார்மேட். பொதுவாக ஸ்பெசிஃபிகேஷன்களை 3 பகுதி ஃபார்மேட்டுகளாக எழுதலாம். ஒன்று வந்து அல்காரிதமோட நேம் அண்ட் இன்புட். அதுக்கடுத்தது வந்து இன்புட்டுக்கு பார்த்தோன்னா இன்புட்டுகளோட ப்ராப்பர்ட்டி. அவுட்புட் பார்த்தோன்னா அவுட்புட்டு ப்ளஸ் இன்புட்டோட ரிலேஷன். முதல் பகுதியானது அல்காரிதமின் நேம் மற்றும் அவுட்புட்டுகள். இரண்டாவது பகுதியானது இன்புட்டுகளின் ப்ராப்பர்ட்டிஸ் ஆகும். இது கமெண்ட்ஸுகளாக எழுதப்பட்டு இது வந்து இன்புட்டுகளுடன் தொடங்குகிறது. மூன்றாவது பகுதி விரும்பிய இன்புட் அண்ட் அவுட்புட் ரிலேஷன்ஸ். இது கமெண்ட்டுகளாக எழுதப்பட்டு அவுட்புட்டுகளுடன் முடிகிறது. இன்புட் அவுட்புட் குறிப்பிட்ட இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் குறியீடுகளை யூஸ் பண்ணலாம். அதாவது இன்புட் அவுட்புட் வந்து குறிப்பிட்ட இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் குறியீடுகளை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க புக்கில் வந்து பேஜ் நம்பர் வந்து 121. ஒரு நம்பரோட ஸ்கொயர் ரூட்டை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு அல்காரிதமோட ஸ்பெசிஃபிகேஷனை எழுதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அல்காரிதம் வந்து ஸ்கொயர் ரூட்டுன்னு சொல்லிட்டு பேர் வச்சுப்போம். இது வந்து நம்பரை வந்து இன்புட்டாக எடுக்கும். அந்த இன்புட்டுக்கு ஒரு பேர் வைக்கலாம், என்னு சொல்லிட்டு பேர் வைக்கலாம். அந்த எண் வந்து என்னவாக இருக்கக்கூடாது அப்படின்னா நெகட்டிவாக இருக்கக்கூடாது. இதுதான் இது வந்து ஸ்கொயர் ரூட்டின் எண்ணை வந்து வெளியிடுகிறது. அவுட்புட்டை ஒய் என பெயரிடுவோம். பின்னர் எண் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒய்யாக இருக்க வேண்டும். என் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒய்யாக இருக்க வேண்டும். ஏன்னா என் வந்து இன்புட்டு, ஒய் வந்து அவுட்புட். அப்போ இன்புட் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் அவுட்புட்டாக இருக்க வேண்டும். ஸோ ஸ்கொயர் ரூட் என் அப்படின்ட்டு நம்ம வந்து எழுதிக்கிறாங்க.
ஸோ இப்போ இன்புட் பார்க்கும்போது அது ஒரு முழு எண் அப்படி இருக்கணும். என் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 ஆகும். அவுட்புட் வந்து y என்பது ஒரு முழு எண், y ஸ்கொயர் ஈக்குவல் டு n. இதுதான் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார்மேட். அடுத்த டாபிக் வந்து 6.5.1 ஸ்பெசிஃபிகேஷன் அஸ் எ கான்ட்ராக்ட். ஸோ அல்காரிதம் டிசைனருக்கும் மற்றும் அல்காரிதத்தோட யூசர்களுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தமாக ஒரு அல்காரிதம் குறிப்பிடுகிறது. Y மீன்ஸ் டிசைனர்ஸ் மற்றும் யூசரின் உரிமைகள் மற்றும் பொறுப்புகளை அது வரையறுக்கிறது, அதாவது டிஃபைன் பண்ணுது. அவுட்புட்களின் தேவையான ப்ராப்பர்ட்டிஸ்களை திருப்திப்படுத்துவது யூசரின் பொறுப்பு, ஆனால் அது டிசைனரின் உரிமை. விரும்பிய இன்புட் அவுட்புட் உறவு டிசைனரின் பொறுப்பு மற்றும் யூசரின் உரிமை. யூசர் இன்புட்டுகளின் ப்ராப்பர்ட்டிஸ்களை முக்கியமாக திருப்தி செய்யாவிட்டால் விரும்பிய இன்புட் அவுட்புட் உறவை திருப்தி செய்ய டிசைனரின் ஆப்ளிகேஷனிலிருந்து விடுபடலாம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம்பிள் 6.8. இப்போ அல்காரிதம் ஸ்கொயர் ரூட்டின் ஸ்பெசிஃபிகேஷனை கவனியுங்கள். அதாவது ஸ்கொயர் ரூட் n, அதாவது இன்புட் வந்து n என்பது ஒரு முழு நம்பர், n இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. அவுட்புட் வந்து y என்பது ஒரு முழு நம்பர், y ஸ்கொயர் ஈக்குவல் டு n. அல்காரிதம் டிசைனர் கொடுக்கப்பட்ட எண்ணானது நான் நெகட்டிவ் நம்பர் அல்ல, மேலும் அல்காரிதமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். யூசர் கொடுக்கப்பட்ட எண் ஸ்கொயர் ரூட்டின் எண்ணாக அவுட்புட்டாக எதிர்பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட நம்பரோட அவுட்புட் நெகட்டிவ் ஸ்கொயர் ரூட் நம்பராக இருக்க வேண்டும். அவுட்புட் பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் நம்பர் என்று குறிப்பிடப்படவில்லை. யூசர் இன்புட்டாக நெகட்டிவ் எண்ணை கொடுத்தால் அவுட்புட் நம்பர் ஸ்கொயர் ரூட் நம்பராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அப்ஸ்ட்ராக்ஷன். இதை தமிழில் வந்து அருவமாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் ஒரு சைக்கிள் ஓட்டுவதற்கு அதன் பெடல், ஹேண்டில் பார், பிரேக் மற்றும் பெல் போன்ற 4 செயல்பாடுகளை பற்றி அறிந்திருத்தல் வேண்டும். இந்த 4 அம்சங்கள் கொண்டு சைக்கிளின் மாதிரியே உருவாக்க முடியும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு சைக்கிள் ஓட்டணும்னா அதில் பெடலு, ஹேண்டில் பாரு, பிரேக்கு, பெல்லு, இந்த 4 செயல்பாடுகளை நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த 4 அம்சங்களையே கொண்டு, இந்த 4 பொருளை கொண்டே நீங்கள் ஒரு சைக்கிள் மாதிரியே உருவாக்க முடியும். சைக்கிள் இல்லை, சைக்கிள் மாதிரியே உருவாக்க முடியும். ஒரு சைக்கிளில் இந்த 4 பொருட்கள் மட்டுமின்றி மேலும் பல உதிரி பாகங்கள் இருப்பினும் அவை பற்றிய டீட்டெயில்ஸ் இக்னோர் பட்டுள்ளது. அதாவது அந்த சைக்கிளில் அந்த 4 விஷயத்தை தவிர மற்ற எல்லாமே இருக்குது, ஆனால் அதெல்லாம் நம்ம வந்து இக்னோர் செஞ்சிடுறோம். ஸோ மேலே குறிப்பிடப்பட்டுள்ளது போலவே முக்கிய எக்ஸ்ட்ரா ஃபிட்டுகள் நீங்களாக மற்ற டீட்டெயில்ஸ்கள் ஒரு சைக்கிள் ரைடர் தெரிந்திருக்க வேண்டியது இல்லை. ஒரு ப்ராப்ளம் பல டீட்டெயில்ஸ்களை உள்ளடக்கியது. இவற்றில் பல டீட்டெயில்ஸ் அந்த ப்ராப்ளம்ஸ்களை தீர்ப்பதில் டைரக்ட் தொடர்பு அற்றவையாக உள்ளது. அப்ஸ்ட்ராக்ஷன் என்பது ஒரு ப்ராப்ளம்ஸ்களை தீர்ப்பதில் டைரக்ட் தொடர்பு அற்ற டீட்டெயில்ஸ்களை மறைத்தல் அல்லது இக்னோர் பண்ணுற ஒரு செயலாகும். அதாவது அப்ஸ்ட்ராக்ஷன் என்ன அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ஷன் என்பது ஒரு ப்ராப்ளம்ஸை வந்து தீர்ப்பதில் டைரக்ட் தொடர்பு அற்ற டீட்டெயில்ஸ்களை, அதாவது டைரக்டாக தொடர்பற்ற டீட்டெயில்ஸ்களை மறைக்கிறது அல்லது இக்னோர் பண்ணிடும். அந்த ஒரு செயல் செய்கிறது வந்து அப்ஸ்ட்ராக்ஷன். மேலும் இது ப்ராப்ளம் தீர்ப்பதில் டைரக்ட் தொடர்புள்ள டீட்டெயில்ஸ்களை மட்டுமே எடுத்துக்கொண்டு ப்ராப்ளம்ஸ் மாடலிங் உருவாக்க பயன்படுகிறது. அதாவது என்ன சொல்கிறோன்னா, மேலும் இது ப்ராப்ளம் தீர்ப்பதில், ப்ராப்ளம் வந்து தீர்க்கிறதுல வந்து டைரக்ட் தொடர்புள்ள டீட்டெயில்ஸ், டைரக்டாக எது தொடர்பு வச்சுக்குது டீட்டெயில்ஸ்களை, அந்த டீட்டெயில்ஸை மட்டும் எடுத்துக்கொண்டு ப்ராப்ளம் வந்து மாடலிங்
உருவாக்க பயன்படுகிறது. ப்ராப்ளம் மாதிரி ஒரு மாடலிங்கை உருவாக்க பயன்படுகிறது. நமது அன்றாட வாழ்வில் இயல்பாகவே லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அப்ஸ்ட்ராக்ஷன் பயன்படுத்திக்கிறோம். அதாவது நம்ம அன்றாட வாழ்வில் இயல்பாகவே சில பல ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ஷனை நம்ம வந்து பயன்படுத்திக்கிறோம். ப்ராப்ளம்ஸை மேனேஜிங் பண்ணுறதில் அப்ஸ்ட்ராக்ஷன் மிக சிறப்பான கருவியாக செயல்படுகிறது. அப்ஸ்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணலை அப்படின்னா தேவையற்ற பல்வேறு டீட்டெயில்ஸுகளுடன் ப்ராப்ளம்ஸுக்கு தீர்வு காணும் செயல் மேலும் ப்ராப்ளம்ஸ் ஆகும் வாய்ப்புள்ளது. நீங்கள் வந்து அப்ஸ்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணல அப்படின்னா தேவையற்ற டீட்டெயில்ஸ்லாம் ப்ராப்ளம்ஸில் இருக்கும். அந்த ப்ராப்ளம்ஸுக்கு தீர்வு காணும் செயல் வந்து மேலும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் ஆகும் வாய்ப்பு வந்து சான்சஸ் வந்து இருக்குது. அதான் வாய்ப்பு வந்து உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டேட். ஸ்டேட் என்பது ஒரு முக்கியமான அடிப்படை அப்ஸ்ட்ராக்ஷன் ஆகும். ஸ்டேட் வந்து ஒரு முக்கியமான அடிப்படை அப்ஸ்ட்ராக்ஷன் ஆகும். கம்ப்யூட்டேஷனல் ப்ராசஸ்களை ஸ்டேட்டுகளை உடையது. கம்ப்யூட்டேஷனல் ப்ராசஸ் வந்து ஸ்டேட்டுகளை உடையது. ஒரு கம்ப்யூட்டேஷன் ப்ராசஸ் தொடக்க நிலையில் தொடங்கும் ஆக்ஷனை நிகழும் போது அதன் ஸ்டேட் மாறும். ஃபைனல் ஸ்டேட்டில் எண்ட் ஆகும். ஒரு அல்காரிதமில் ஸ்டேட் ஆஃப் ப்ராசஸ் செட் ஆஃப் வேரியபிள்ஸால் அப்ஸ்ட்ராக்ட் செய்யப்படும். அடுத்த டாபிக் வந்து அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். வேரியபிள்ஸ் சேமிக்கும் பெட்டிகளுக்கு பெயரிடப்பட்டுள்ளன. அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு வேரியபிள்ஸுக்குள் ஒரு வேல்யூவை சேமிக்க பயன்படுத்தப்படுகிறது. அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு வேரியபிள்ஸில் ஒரு வேல்யூவை வந்து சேமிக்க பயன்படுத்தப்படுகிறது. லெஃப்ட் சைடில் இருக்கிற வேரியபிள்ஸு ரைட் சைடில் இருக்கிற அதன் வேல்யூவும் எழுதப்பட்டுள்ளது. லெஃப்ட் சைடில் வந்து வேரியபிளும் ரைட் சைடில் வந்து வேல்யூவும் எழுதப்பட்டுள்ளது. அதாவது வேரியபிள் கோலன் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ. ஸோ இந்த வேல்யூலிருந்து செயல்படுத்தும் போது ரைட் ஹேண்ட் சைடு மதிப்பு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். இந்த வேல்யூவை வந்து செயல்படுத்தும் போது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மதிப்பு வேல்யூ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடோட வேரியபிளில் வந்து ஸ்டோர் ஆகுதாமா. இப்போது எம் வந்து இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ வேரியபிள் எம்மில் வேல்யூ 2ஐ சேமிக்கும். அசைன் பண்ணு எம்க்கு அசைன் பண்ணு வேல்யூ வந்து 2 அப்படின்ட்டு. வேரியபிளில் வந்து ஏற்கனவே சேவ் பண்ண வேல்யூ வந்து இருக்கும். ஸோ அந்த இருக்கிற பட்சத்தில் வேல்யூ ஆனது வந்து அதோட வேரியபிளை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேல்யூ மாற்றுகிறது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேல்யூவை மாற்றுகிறது. அதுக்கப்புறம் வேரியபிளில் இருக்கிற பழைய வேல்யூ ஓல்டு வேல்யூ வந்து இழக்கிறது. வேரியபிளை வந்து அசைன் எக்ஸ்பிரஷன். வேரியபிள் அசைன் எக்ஸ்பிரஷன். ஸோ இவ்விஷயத்தில் எக்ஸ்பிரஷன் மதிப்பீடு செய்யப்பட்டு, அதாவது இந்த விஷயத்தில் வந்து எக்ஸ்பிரஷனை வந்து மதிப்பீடு செய்யப்பட்டு எக்ஸ்பிரஷனின் மதிப்பானது வேரியபிளில் சேமிக்கப்படுகிறது. வேரியபிள் வெளிப்பாட்டில், அதாவது வேரியபிளோட எக்ஸ்பிரஷனில் ஏற்படும் என்றால், வேரியபிள் வந்து வெளிப்பாட்டில் ஏற்படும் என்றால், எக்ஸ்பிரஷனில் ஏற்படும் என்றால் வேரியபிள் தற்போதைய வேல்யூவை எவாலுவேஷன் பயன்படுத்தப்படுகிறது. தற்போதைய வேல்யூவை வந்து எவால்வேட் பண்ண பயன்படுத்தப்படுகிறது. பின்னர் வேரியபிள் வந்து அப்டேட் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் வேரியபிளை அப்டேட் செய்வாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம் வந்து அசைன் m+3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போதைய வேல்யூ ஆஃப் எம்ஐ பயன்படுத்தி எக்ஸ்பிரஷன் m+3ஐ எவால்வேட்டட் செய்யணும். சரியா? இப்போ பாருங்க m+3. இப்போ எம்மோட வேல்யூ ஏற்கனவே இருந்தது 2. ஸோ 2 + 3 வந்து 5. அப்போ வேரியபிள் எம்மில் வந்து வேல்யூ 5ஐ வந்து சேமிக்கும். எம்முக்கு வந்து வேல்யூ வந்து 5 அப்படின்னு சேமிக்கும். ஒரு அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டோட 2 சைடையும் இந்த சிம்பல் என்ற குறியில் பிரிக்கப்படும். இந்த குறியீடு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் என்று அழைக்கப்படுகிறது. இதனை பிகம்ஸ் அல்லது ஈஸ் அசைன்ட் என படிக்க வேண்டும். இப்போ v becomes e is read as v becomes e. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ v becomes e-க்கும் v equal to e-க்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். சரியா? இப்போது அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் மூலம் ஒரே நேரத்தில் பல வேரியபிள்கள் வேல்யூவை மாற்றலாம். அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டால் ஒரே நேரத்தில் பல வேரியபிள்கள் வேல்யூவை மாற்றலாம். இடது பக்கம் உள்ள வேரியபிள்களின் நம்பர் ஆனது வலது பக்கம் உள்ள வேரியபிள் நம்பரோடு பொருந்தும். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேரியபிளோட நம்பர் வந்து ரைட் ஹேண்ட் சைடு உள்ள வேரியபிள் நம்பரோடு பொருந்தும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு
3க்கு வந்து ஒதுக்க வேண்டும் அப்படின்னா வேரியபிள்கள் வந்து v1 v2 v3 வேணும். அதே மாதிரி நமக்கு e1 e2 e3 என 3 எக்ஸ்பிரஷனும் தேவைப்படுது. ஸோ பாருங்க, இப்போ v1 v2 v3 becomes or is assigned சொல்லிக்கலாம் e1 e2 e3. இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற வேரியபிள்ஸ் உடைய லிஸ்ட் வந்து கமாவாக பிரிக்கப்பட வேண்டும், கமா போட்டு பிரிக்கப்பட வேண்டும். ரைட் சைடு எக்ஸ்பிரஷன் தற்போதைய வேல்யூ வேரியபிள்ஸ்களை பயன்படுத்தி தென் லெஃப்ட் சைடில் உள்ள கரஸ்பாண்டிங் வேரியபிள்ஸ் கூட அவற்றை சேமிக்கவும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 6.13 பாருங்கள். இப்போ வாட் ஆர் த வேல்யூஸ் ஆஃப் த வேரியபிள் m and n after the assignment in line 1 and line 3. ஸோ பார்த்தோன்னா இப்போ வந்து m, n becomes 2, 5. அப்புறம் டபுள் டேஷ் m, n equal to question mark and m, n வந்து is becomes m plus n, n minus 1. அப்புறம் டபுள் டேஷ் m, n equal to question mark. ஸோ லைன் 1 அசைன்மெண்ட் m என்ற வேரியபிளில் வேல்யூ 2 எனவும் n என்ற வேரியபிளில் வேல்யூ 5 எனவும் ஸ்டோர் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா m ஓட வேல்யூ 2, n ஓட வேல்யூ 5. ஸோ லைன் 3இல் உள்ள அசைன்மெண்ட் m plus n and n minus 1 ஆகியவற்றை எவால்வேட் செய்ய m மற்றும் n இன் அட் ப்ரெசன்ட் வேல்யூ வந்து யூஸ் பண்ண வேண்டும். அண்ட் தென் m plus 3, n minus 1. m ஓட வேல்யூ 2, ஸோ 2 plus 3, n ஓட வேல்யூ 5, ஸோ 5 minus 1. 2 plus 3 5 and 5 minus 1 4. ஸோ 5 and 4 ஆகிய வேல்யூகளை m, n ஆகிய வேரியபிள்களில் சேமிக்க வைக்கிறது. அதாவது mக்கு 5, nக்கு வந்து 4. ஸோ m, n become 2, 5. Double dash m, n equal to 2, 5. m, n becomes m plus n, n minus 1. And double dash m, n equal to 2 plus 3, 5 minus 1 equal to 5, 4. Thank you students. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.